தகவல் தொழில்நுட்பத் துறையில் பெங்களூரு சென்னைக்கு போட்டியாக கோவை மாநகரம் உருவெடுக்கும் என்று அத்துறையினர் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். இந்தியாவின் சிறந்த தொழில் நகரங்களில் ஒன்றான கோவையில் தற்போது தகவல் தொழில்நுட்பத்துறை மிக வேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறது. சென்னை, மும்பை, பெங்களூரு, கொல்கத்தா, டெல்லி போன்ற முதல்நிலை நகரங்களில் மட்டுமே கோலொற்றி வந்த பிரபல தகவல் தொழில்நுட்பத்துறை நிறுவனங்கள் தங்கள் நிறுவனத்தின் கிளைகளை கோவையில் தொடங்கி வருகின்றன. குறிப்பாக கொரோனா பெருந்தொற்றுக்கு பின்னர் சிறியதும் பெரியதுமாக நூற்றுக்கணக்கான ஐடி நிறுவனங்கள் கோவையில் கால் பதித்துள்ளன. டைட்டில் பார்க், எல்காட் பார்க், KGISL டெக் பார்க், SVP டெக் பார்க், சரவணம்பட்டி இந்தியா லேண்ட் டெக் பார்க், ரத்னம் டெக் பார்க், KCT டெக் பார்க் என அரசு மற்றும் தனியார் தகவல் தொழில்நுட்ப பூங்கா கட்டிடங்கள் அனைத்தும் நிரம்பி இருக்கின்றன. புதிதாக ஏராளமான தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களும் கோவையில் கால் பதிக்க இடம் தேடி வருகின்றன. கோவையில் உள்ள பிரபல கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் இருந்து உலகத்தரமான ஊழியர்கள் கிடைப்பதால் முன்னணி நிறுவனங்கள் கோவையில் தங்களது கிளைகளை தொடங்க ஆர்வம் காட்டுவதாக அத்துறை வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். கோயம்புத்தூர் மாதிரியான செகண்ட் டயர் சிட்டிஸ்க்கு வந்து தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நாங்கள் அது மாதிரி இருந்தோம். தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் தி அமௌண்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இங்கே கிடைக்கிறதுக்கும் காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்பேரிட்டிவ்லி மச் cheaper compared to other metro cities and cosmopolitan city. It's a win-win situation for the employers like us and the employees so that they get everything they needed in the place they want to. பெங்களூரு, சென்னை நகரங்களை விட கோவையின் வளர்ச்சி வரும் காலங்களில் வேகமாக இருக்கும் என்று ஐடி துறை சார்ந்த வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். கோயம்புத்தூர் வந்து இன்ஃபேக்ட் பெங்களூரு, சென்னை வந்து பீட் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. எதுக்குன்னா அகைன் இங்க இருக்குது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். இந்தியாவில் அடுத்த 15 ஆண்டுகளில் ஐடி துறையில் மிக வேகமான வளர்ச்சி இருக்கும் என்றும் அதில் கோவை மாதிரியான 2ஆம் நிலை நகரங்களும் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளுக்காக கோவையிலிருந்து செய்தியாளர் குருசாமி.